ஹலோ ஹால், இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அம்மா வீடு. என் ஹஸ்பண்ட் வீடு பார்த்திங்கன்னா நடந்து போகிற அளவு தூரம் தாங்க. உண்மையில் இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும்னு தெரியல. கண்டிப்பாக இந்த பாக்கியம் கிடைச்சவங்க உண்மையில் ரொம்ப கொடுத்து வச்சுங்க தாங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம அப்பா அம்மாவை பார்க்குறதே ஒரு வரமாக இருக்கும். எப்படா பார்ப்போம், அம்மா வீட்டுக்கு எப்படா போவோன்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கும், மேரேஜ் ஆன கேர்ள்ஸுக்கு. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே கொடுத்து வச்சுவேன். ஏன்னா நான் நினச்சேன் வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கேன், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஃபஸ்ட்டால் வந்து நிற்கிற ஒரு பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட் ஒர்க் பார்க்கவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இது எங்கள் மாமா தான் செஞ்சு கொடுத்தாரு. இது சாமி ரூமு. இது தம்பியோட ஃபோட்டோ பக்கத்தில் இருக்குங்க. என் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து டெத் ஆகிட்டாங்க. உண்மையிலே அவனோட டெத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கொடூரங்க உண்மையிலே. ஏன்னா அவன் எப்படி இறந்தான், என்ன ஆச்சுன்றது இது வரைக்குமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, தெரியவும் இல்லைங்க. ஒரு உயிரை கடவுள் கொடுக்குறாருன்னா உண்மையிலே அது பாதியில் பறிச்சுக்கிறதா இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த கடவுள் அந்த உயிரை குடிக்காமலே இருந்திருக்கலாங்க. அது ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறவங்க அதை நினச்சி அது அந்த வழியில் இருக்கிற இது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு அந்த உயிரை படைக்காமல் இருந்ததால் நம்மளுக்கு கிடைக்கல, கடவுள் கொடுக்கலன்னு நினச்சி கூட தேத்திக்கலாம். அவன் கொடுத்து ஒரு 19 வருஷம் கூட இருந்து அதுக்கப்புறம் அந்த உயிர் இல்லை இந்த மண்ணில், ஒரு மண்ணுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு அது ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது உண்மையிலே ரொம்ப வலிங்க. இந்த கடவுள் ஏன்